வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேடியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு பதிப்பில் அருமையான இடத்துல கணக்கன்பட்டி கோம்பை காட்டில் ஐயன் உட்கார்ந்து எல்லாருக்கும் சரி செய்த எல்லா விஷயங்களும் சரி செய்த ஒரு அற்புதமான இடத்துல இருந்து தான் பேசுகிறேன். இங்கே நடந்த அதிசயங்கள் நிறைய, அதை நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன், சொல்லுவேன், அதை கூட பதிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடம் ஐயனுடைய கோயில் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம், ஐயன் எப்பயுமே எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயனை நான் தொட்டுக்கிறேன், அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஐயன் எப்பயும் உட்கார்ந்துருக்காருங்கிறது என்னோட நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் இல்லை, நடந்துகிட்ருக்கு, நிகழ்வாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? அது நடந்துகிட்ருக்கு. போன பௌர்ணமியிலும் அந்த நிகழ்வு நடந்தது. நிறைய பேர் சொன்னாங்க ஐயன் விபூதி பூசி இதில் உட்காந்துருந்தாரு, அங்கே போனார்னு. இல்லை, என்கிட்ட 2-3 பேர் சொன்னாங்க. அப்படி ஒரு அற்புதமான இடம். இங்கே வந்தால் தயவு செஞ்சு இந்த இடத்துல உட்காந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, என்ன வேண்டுங்க. இது ஒரு கடல். அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது அதுதான், இது ஒரு கடல். இந்த கடலில் நீங்கள் முங்கி எது வேணாலும் முத்து எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். மிக அற்புதமான ஒரு இடம்தான் இந்த கோம்பை காடு. மிக அற்புதமான இடம். ஐயனுடைய 50 விக்கிரகத்தை வச்சு ஐயன் அங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். ஐயன் நமக்காக சிவந்த மூட்டையில் அங்கே வச்சுருக்கோம். அது முன்னாடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன், ஐயனை வேண்டுங்களேன், உங்கள் வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். அவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே உட்காரும்போது உண்மையிலே எப்படி இருக்குண்ணா, நிறைய எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ அம்சமாக இருக்கும், ரொம்ப அருமையாக. அப்படியே கல் மண்ணு தான், ஆனால் எனக்கெல்லாம் அப்படி ஒரு மெத்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஐயன். இப்படி ஒரு அற்புதமான இடம். தயவு செஞ்சு வாங்க. ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இது கட்டிகிட்டு இருக்கோம், சமையல் கூட அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். அது மிக விரைவில் வேலை நடந்துகிட்ருக்கு. நான் என்னுடைய ரிக்வெஸ்டெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்கிற விஷயம் அதுதான். அந்த கட்டிடம் உருவாவது உங்களாலாகத்தான் முடியும். ஒருத்தரால் மட்டும் என்னாலேயோ அண்ணனாலேயோ முடியாது. உங்களால் அன்புள்ளம் படைத்த உங்கள் மக்கள், உங்களால் மட்டும்தான் அது இந்த விஷயம் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு என்னையும் சரி அங்கே அண்ணனையும் சரி தொடர்பு கொண்டு அதுக்குரிய உதவிகளை நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஐயனுக்குன்னு இல்லை, நான் கேட்குறேன். என்னோட தரப்பில் என் மக்களுக்கு, என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கேட்குறேன். அந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க. நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நாமளும் ஒரு இதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கிற ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கு வழி நடத்த ஐயன் ஆணையாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், நாங்கள் நடந்த விஷயங்களை பதிவாக போட்டுட்டு வரேன், உண்மையான பதிவாக போட்டுட்டு வரேன். அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்க. சரிங்களா? இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இருக்கும், அதை நீங்கள் சொல்லணும். உங்கள் மனசில் இருக்கிற கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் 2லேயும் சேர்ந்து தொடர்புக்கும் காண்டாக்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தயவு செஞ்சு என் கூட இது பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் தயவு செஞ்சுக்கிட்ட வீடியோ கேமரா கிடையாது, நான் வேறு எதுக்கான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, வீடியோ கேமரா வாங்குறதுக்கு நீ ஐடியா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அந்த ஐடியாவில் நான் சொல்லாத, ஐயன் கொடுப்பாரு, அது ஒன்றும் நான் சொல்ல வரல. அந்த எடுக்காமல் இருக்கும்போது வருத்தப்படுற மக்களுக்காக தான் இந்த வேண்டுகோள். நான் கண்டிப்பாக எடுத்தவங்க கூட பேசுகிறேன். குருவே சரணம். அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேடியிருந்து பாலாசி. வணக்கம். சத்குருவே. சர்க்குருவே சரணம். தம்பதிகள் 2 பேருமே சாந்தி பாண்டியன் கோவையிலேருந்து வராங்க. ஐயனோட டிவோட்டீஸ் 2 பேருமே எப்போயுமே ஐயனுக்காக பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? அவங்களுடைய அனுபவங்களை ஐயன் நடத்தி காட்டிய அற்புதங்களை 2 பேரும் சொல்லணும்ன்றாங்க. தாராளமாக சொல்லட்டும். சார் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க முதல்ல. நாங்கள் கோயம்புத்தூர் பேரூர் செட்டிப்பாளையம் பாண்டியன் சாந்தி. வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அடிக்க எங்கள் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு அப்படி கொஞ்சமாக நிம்மதி வருதுங்க. வீட்டில் என் பையனுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குறோம். என் பையனை ஐயன் தான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு 100க்கு 100 நம்பி அவர் காலடியில் விழுந்து இப்போ கொடுத்துருக்காரா இல்லையா? அதை சொல்லுங்க. வர்றார். மாற்றங்கள் வருது, வரணும். சரி மேடம், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது கணக்கம்பட்டி சத்குரு பகவான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா எங்க வீட்டுல வந்து அடிக்கடி வாடகைக்கு வருவாங்க, வந்து அவருடைய பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து இதெல்லாம் என்ன சாமி, இதை கொண்டு வந்து நீங்க என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க, இதே தான் உங்களுக்கு குழப்பா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கயிறை கூட பச்சை கயிறுன்னு கட்டியிருந்து அது அவுந்து விழுந்துருச்சு. அப்போ இவங்க வீடியோ வந்து 12 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. என்னப்பா சும்மா பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு நாள் இதை கேளுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரே நாள் தான் பார்த்தேன்.
அவங்க பார்த்துட்டு மறு டைம் வரும்போது எனக்கு அவரோட புக்கு வாங்கிட்டு வாங்க, ஒரு வாழ்க்கை வரலாறு நான் படிக்கணும் அப்படின்னு. அந்த புக்கை தொடர்ந்து ஒரு வாரம்னு இல்லை 3 நாளில் முடித்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் அப்பாவுடைய அனுகிரகம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக நம்பினேன். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் நினைவு தான், அவரை வணங்காத நாள் கிடையாது. இப்ப அவருக்கு 3 முறை இப்ப வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு திருவுருவ படத்தை வச்சு நான் டெய்லி வணங்குறேன். வணங்கும் போது அப்பாவுக்கு அவர் நம்மளுக்கு உணவு கொடுக்குறாரு, ஆனா அவருக்கு டெய்லி ஒரு உணவு வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன சமைச்சாலும் சரி அதை வச்சுதான் நான் கும்பிட்டு சாப்பிடுவேன். அப்படி சமைக்க முடியல அப்படின்னா என் கையில என்ன பிரசாதம் இருந்தாலும், ஒரு கனியா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, பிஸ்கெட்டா இருந்தாலும் சரி, என் அப்பாவுக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை சாப்பிடுவேன். அப்படி ஒவ்வொரு அனுகிரகம் பண்ணக்கூடியது என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவங்க சுசிலா, அவங்களுடைய திருவுருவத்துல அப்பா தச்சுருவமா வருவார். அப்ப அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா எல்லா கண்ணுக்கும் வரமாட்டார், அதுக்குன்னு ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அப்பாவை பார்க்க முடியும். அந்த அனுகிரகத்தை என்னைக்கு அப்பா எனக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு கொடுக்கட்டும். ஆனால் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் அப்பா தான், சத்குரு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அனுதினமும் நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் நடந்த இன்சிடென்ட்டு யாருக்குமே வரக்கூடாது. என்னுடைய குழந்தை நாளையே நாங்கள் பட்ட வேதனை, துன்பம், அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ துன்பத்தை அடைஞ்சோம். ஆனால் சத்குரு அப்பா இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா, ஏப்பா என்னுடைய பக்தி பொய்யா? நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் கும்பிட்டது பொய்யா? சொல்லு, ஏன் என்னை எப்படி கஷ்டப்படுத்தி வேதனை துன்பத்துக்கு ஆளாகுற? இந்த கஷ்டத்தை ஒரு நொடி பொழுதுல நீக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ நீக்கு, இல்லை அப்படின்னா அன்னையிலேருந்து உன்னை நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தீபம் ஏற்றி கும்பிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் இருக்கிற சாமி, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி 1/2 மணி நேரத்துல என் அப்பா 1/2 மணி நேரத்துல பதில கொடுத்து அவ்வளவு கத்திய தூக்கிட்டு வந்து அப்பா அம்மாவை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கத்திய எடுத்துட்டு வெட்ட வந்தவன் என் அப்பா கொடுத்த அருளால அந்த பத்திரகாளி தாய் என் வீட்டுக்கு கும்பிட காலில் விழுந்து கும்பிட்டு, அப்பா நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி விழுகிறதுக்கு என் அப்பா அனுகிரகம் கொடுத்தாரே, இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. 3 பட்டாம்பூச்சி சொல்றாரு, கேட்டுட்டு தான் இருக்காரு. 3 பட்டாம்பூச்சியில அப்பா அனுகிரகம் கொடுக்குறாரு. நான் அதை கவனிக்கல. ஆனா நான் டியூஷன் எடுத்த பிள்ளைங்க, மேடம் இங்க பாருங்க 3 பட்டாம்பூச்சி மேல பறக்குது. வீட்டுக்குள்ள போயிட்டாரு. திரும்ப 12-1 மணி வரைக்கும் என் வீட்டு மேலேயே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு என் வீட்டுக்காரர் போறாரு, அதுக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு. கேட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு, கீழே தரையில நின்று நான் இருக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு கொடுத்தது. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். உங்களுக்கு கிடைச்ச இந்த மகிமை நம்ம வர்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். என்னோட ஆசை அதுதான். இங்கே போகிற மக்கள் அனைவரும் கண்ணீர் அதாவது ரொம்ப வேதனை கண்ணீரோட வரலாம், ஆனால் போகும்போது ஆனந்த கண்ணீரோட போகணும். அதுதான் அப்பாட்ட நான் கேட்குறது. அதை தான் நடத்தி கொடுத்துட்ருக்காரு. இந்த செகண்ட் வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. குருவே சரணம். என் பேர் சுசிலா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஐயா கனவுல முந்தானத்து அம்மா இந்திரம்மா மாதிரி இந்த பட்டெல்லாம் நிறையா இருக்குது இங்கே துணி. அதை பார்த்துட்டு எனக்கு என்ன ஒரே மாதிரி துணி கொடுக்குறீங்க, ஒரே கலரில், எனக்கு வெண்பட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நானும் சரி கோயம்புத்தூர்லேருந்து அப்போவே காலையில் கிளம்பி நேற்று எடுத்துகிட்டு அப்பாவுக்கு சத்தியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக வர்றவங்க எல்லாம் கோம்பக்காடு கண்டிப்பாக வாங்க, இங்கே மிகப்பெரிய சக்தி இருக்குது, உங்கள் நோய்கள் குணமாகும், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அப்பா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு, யாரோட ஜாதகத்தில் கோளாறு இருந்தாலும் இங்கே வெயிடா சாமி, உன் கட்டத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சத்தியமான வார்த்தை, அது உண்மையாக இனி வரப்போகிற காலத்தில் நடக்கவும், யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க தாராளமாக இங்கே வச்சு வணங்கி எடுத்துகிட்டு போகலாம். திருமணமாகாதவங்க இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அப்பா உத்தரவு கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. அப்பாவோட காலை பிடிச்சவங்க எப்பவுமே வீண் போக மாட்டாங்க. சர்க்குருப்பா குடும்பத்தோடு நம்ம வாழலாம். நன்றி, வணக்கம். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.